அநாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுண்டாதாரமே. அநாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுண்டாதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுண்டாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உண்டாதாரமே. கனக பாதை காரிருளி தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளி தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உண்டாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உண்டாதாரமே. இப்புவியாத்தை கடந்திடுவார் தூய தேவ தயவா. இப்புவியாத்தை கடந்திடுவார் தூய தேவ தயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாருதலே.
இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைகளமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைகளமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனந்தம் பாடும் திரும்பியே வா தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடும் திரும்பியே வா தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடவோ, சந்ததம் மகிழ்ச்சி அடைவா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைகளமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இந்த சாராள் நவரோச்சி அவங்களோட வாழ்க்கையில நடந்த சூழ்நிலையின் மத்தியிலே எழுதப்பட்ட பாடல். இதை பாடுவது என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், இருதயத்திலே ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். பாடுகளோடு கூட கடந்து போகிற ஒரு மனுஷியால தான் இந்த பாடலை பாடும் பொழுது உணர்ந்து பாட முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கு பாருங்க, கடைசியில பாத்தீங்கன்னா, ஆனந்தம் பாடி திரும்பியேவா சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். எவ்வளவு பெரிய பாடல், கருத்துள்ள பாடல் தெரியுங்களா? கடைசி காலத்துல நம்ம போய் சேர வேண்டிய இடம் எது என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாடல், இதை உணர்ந்து பாடும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுக்குள்ள இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நம்ம விட்டு நீங்கி போகும். இந்த பாடல் எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்க. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பை, அந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பை ருசித்து ருசித்து பாடப்பட்ட பாடல் இது. இந்த பாடல் உண்மையில் அந்த ஒவ்வொரு வரிகளும் அவ்வளவு அழகாக இருக்குது. வனாந்தர வாழ்க்கை சொல்றாங்க பாருங்க, வறண்ட வாழ்க்கை செழித்திடுது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வறண்ட வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த வறண்ட வாழ்க்கை ஆண்டவரால் செழித்திடுதே என்ற பாடல் இந்த சாராள் நவராட்சி அழகாக இந்த பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. அநேக பாடல் பாடி இருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் அந்த தேவன் மேல வைத்த அன்பு. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த பாடல் வழியாக நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே, அநாதி தேவனும் நடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நித்திய புயங்கள்
அவருடைய கரம் நமக்கு ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒத்தாசை மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்தே நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. கடந்த பாடல் பாடும் பொழுது ஒரு பயபக்தியோடு பாட வேண்டிய சூழ்நிலை. இந்த பாடலை தேவனை நோக்கி பாடுகிற பாடல். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த ஒரு தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களேறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களேறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், இலை மாறி புவியகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபையினாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல்
ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை எடுப்பேன். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்வது, யாரிடத்துல போவது, யாரிடத்துல கேட்பது என்று சொல்லி நம்முடைய உள்ள மங்களாய்க்கும் பொழுது, சங்கீதக்காரன் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உண்மையிலே சொல்றேங்க, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனது. சூழ்நிலைகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஏன்னா பிசாசை எதிர்த்து வேலை செய்யும் பொழுது போராட்டம் வரத்தான் செய்யும். மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கு, அந்த பார்டர் செக்யூரிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குண்டு அடிப்படன்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே அவனுக்கு விரோதமாக, அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படும் பொழுது போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்களை கடந்து வந்துதான் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, குடும்பத்திலும் சரி, கிறிஸ்துவ குடும்பத்திலும் சரி, சொகுசான வாழ்க்கை, சொபிஸ்டிகேட்டட் வாழ்க்கை என்பது மாத்திரம் கிடையாது. வசதி வாய்ப்புகள் இருந்தால் மாத்திரம் கிடையாது. போராட்டங்கள் பல உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதி இருக்கிறானே, ஆண்டவரே சொல்றார், அவனுக்கு கொஞ்ச நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவன் எந்த குடும்பத்தை, சமாதானத்தை குலைக்கலாம், எந்த குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படலாம் என்று சொல்லி அவன் பலருக்கு நோய்களை கொண்டு வருவான். இன்றைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், எல்லாருக்கும் ஒரே விதமான பிரச்சனைகள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒருத்தருக்கு சிச்சுவேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையை கடந்து போகும்படி செய்வோம். கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தா போதுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், எல்லாமே தலைக்கீழாக மாத்தி விடுவோம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எவ்வளவு கடினமான வாழ்க்கை தெரியுங்களா? கிறிஸ்துவ உபதேசம் என்பது எவ்வளவு பெரிய கடினமானது தெரியுங்களா? ஆனால் அவர் துணையோடு நாம் செயல்படும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த போராட்டங்களிலே எளிதாக கடந்து போய்விடும். டிஎல் மூடி என்று ஒருவர் இருந்தார். அவர் வெளியில ஊழியத்திற்கு கிளம்பும் பொழுது அவங்க மனைவி மேல இருந்து தண்ணி எடுத்து தலையில ஊத்திடுவாங்களாம். இப்படி பல பிரச்சனைகளின் மத்தியிலே தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் ஊழியத்திற்கு கிளம்பும் பொழுது, அவர் நல்ல ஊழியம் செய்கிறவர், ஒரு சபை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரை விடவே மாட்டாங்க. ரோடு வரைக்கும் பின்னாடி திருத்திக்கிட்டே வருவாங்க. ஆனாலும் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், அந்த பிசாசு யாராவது ஒருவர் மூலியமாக நம்முடைய ஊழியத்தை கெடுக்க பார்ப்பான். ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், நாச மோசமோ, பஞ்சமோ, அவமானமோ, நிந்தையோ, இவை எவையும் இயேசுவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்காது என்று சொல்லுகிறார். என்ன போராட்டம் வந்தாலும் சரிங்க, கர்த்தருக்காக நாம நோக்கி ஓடணும் என்று சொன்னா, கலப்பையின் மேல கையை வைத்துட்டு பின்னோக்கி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகள் மூலியமாக போராட்டங்கள் வரும், குடும்பத்திலே ஒவ்வொரு மூலியமாக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருப்பார். அதனால்தான் இந்த பாடல் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வர வேண்டும்.
என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தான் அதிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஒரு மரண வீட்டிலே போயிட்டு கவலைப்படாதீங்க நம்ம சொல்லிடலாம். இந்த பிரிவினை ரொம்ப கவலைப்படாதீங்க ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லிடலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே தவிர இந்த உலகத்துல ஒருவராலையும் கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில, பிரிவின் சூழ்நிலையில, அவங்க வேதனையில இருக்கும் பொழுது அவங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரே வல்லமை ஆண்டவர் இடத்தில் தான் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. இந்த மகிமை மாட்சிமை நிறைந்த கர்த்தரை நாம் மகிழ்வுடன் தொழுதிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நீத்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நீத்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆண்டவரே, நீர் மகிமை மாட்சிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில் ஆண்டவரே இறுதி மாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவருடைய பிறப்பின் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மாதத்திலே ஆண்டவரே, எந்த குடும்பத்திலும் சத்துருவானவன் எந்த விதமான ஆண்டவரே போராட்டங்களையோ குழப்பங்களையோ கொண்டு வராதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய குடும்பங்களிலும் குறைவுகளை நீக்குங்க ஆண்டவரே. எல்லாருடைய குடும்பங்களிலும் சமாதானத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, போராட்டங்கள் உள்ள மத்தியிலே ஆண்டவரே நீர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தீரே ஆண்டவரே. இந்த மாதத்திலே, இந்த டிசம்பர் மாதத்திலே, ஆனால் எப்பொழுது பிறந்தது என்று தெரியாத சூழ்நிலையிலும் இந்த மாதத்தை நிர்ணயித்திருக்கிறாங்கப்பா. ஆனாலும் பிறப்பு தான். நீங்கள் பிறந்தது உண்மைதான். ஆகையினாலே இந்த டிசம்பர் மாதத்திலே நாங்கள் உங்களுடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே தகப்பனே, நீர் ஆண்டவரே குடும்பங்களிலே வந்து பிறக்க வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே ஆண்டவரை நீர் பிறக்க வேண்டும் அப்பா. எத்தனை குடும்பங்களிலே ஒவ்வொரு விதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் நீர் தான் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க முடியும். இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நீர் ஒருவர் மாத்திரை கொடுக்க முடியும் ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கும், குடும்பத்திலே தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, திருமணம் ஆகாம இந்த வருடத்தில் கடைசியில எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அப்பா. என் பிள்ளைக்கு வயதாகி கொண்டே இருக்கிறதே, திருமணம் ஆகவில்லையே. கடந்த நாட்களிலே கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சினிமா நடிகருடைய மகன், அவனுக்கு கால் வரல. ஆனாலும் அந்த தகப்பனுடைய ஆசை என்ன? என் மகன் எப்படியாவது ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும், என் மகனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கண்ணீர் மல்க அவர் பேட்டி கொடுத்ததை அநேகர் இந்த யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் அநேகர் உண்டு. இந்த வருடமும் என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்காதா, இந்த வருடமும் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாதா, இந்த வருடத்திலே என்னுடைய மகனுக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காதா என்று சொல்லி அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என் தேவன் நீர் அந்த குடும்பத்திலே பிறக்கணும் அப்பா. சமாதானத்தின் தேவன் நீங்க பிறக்கணும். இந்த நாளிலும் இந்த துதி பலிகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே, என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த நாட்களிலே நாம் இந்த ஆவியின் தன்மை, என்ன பார்த்துட்டு வந்தோம்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால் கீழ்கண்ட காரியங்கள் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது நாவடக்கத்தை பார்த்தோம். இரண்டாவது பொறுப்பு, அதாவது வெறுப்பு காணப்படும் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக சுபாவம் மாறி இருக்கும் என்று பார்த்தோம். நான்காவதாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையில நாம எப்படி பலனுள்ளவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் கனின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேகருடைய குடும்பங்களிலே சிலர் தவறாக புரிந்து கொண்டு
நன்றாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆப்பிள் பழங்களை வாங்கி கொண்டு வந்து அவர்கள் கனி கொடுக்கிறது போல சிலர் காட்டிக் கொள்வார்கள். ஆனால் கனி கொடுக்கிறது என்பது என்ன என்பதை தேவன் எப்படி விளக்கி காட்டுகிறார் என்பதை நாம் அந்த வேதத்தை ஆராயும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது அதில் நன்றாக தெரியும். ஏதோ வாங்கி கொண்டு கொடுத்து விட்டால் அல்லது எல்லாவற்றையும் செய்து விட்டால் கனி கொடுப்போம் என்பது அல்ல. தேவனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய தினத்திலே தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே யாருக்காவது ஒருவருக்காவது கிரியை செய்தப்பா. இந்த யூடியூப்ல எத்தனையோ விதமான ஆண்டவரே பலதரப்பட்ட காரியங்கள் வருகிறது. பல வாலிப பிள்ளைகளினுடைய இருதயத்தை மாற்றுகிறதாக வருகிறது. இந்த பொல்லாத இந்த செல்போன்னால எத்தனை குடும்பங்களிலே போராட்டம், எத்தனை குடும்பங்களிலே வேதனை. எல்லாவற்றிற்கும் காரணம் பிசாசானவன் மறைந்திருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நீங்க சொன்ன வசனத்தின்படி உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் நீங்க சொன்னது போல இந்த நாளிலும் உபத்திரவங்களின் மத்தியிலையும் போராட்டங்களின் மத்தியிலையும் இதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் உறுதியாய் நிற்கும்படியாய், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும்படியாய், கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் இந்த வேத வசனங்களை ஆராயும் போது கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய தன்மையில இந்த நாளிலும் பார்க்கும்போது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். இதே அதிகாரத்துல போன வாரம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன பார்த்தோம்? அவர் திராட்சை செடி, அவரிலே நாம நிலைத்திருக்கணும்னு சொல்லி. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா வார்த்தை, முதலாவதாக வார்த்தை பார்ப்போம். இந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் 15வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது தேவனுக்கு தெரியும். இரண்டாவது, நம்ம கேட்கிறது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் இந்த வேதத்தை ஆராயும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் என்ன கேட்கிறோம், எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்பதை நாம் முதலாவதாக தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அது பிதாவுக்கு சித்தமானதாக இருக்கும், இயேசப்பாவுக்கு சித்தமானதாக இருக்கும், ஆவியானவருக்கு சித்தமானதாக இருக்கும், அந்த திரியேக தேவனுக்கு சித்தமானதாக இருக்கும். எப்பொழுது சித்தமானது, எப்படி சித்தமானதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது. தேவனுடைய வார்த்தை என்பது வேற ஒண்ணு இல்லைங்க, இயேசப்பா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி இந்த உலகத்திலே வந்தது. இன்றைக்கு நீங்க இந்த டிசம்பர் மாதத்திலே, இந்த பிறப்பின் மாதத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு குழந்தையாக வந்தார் மாத்திரம்தான் இந்த உலகம் அறியும். இந்த உலகம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறது? இந்த இயேசு கிறிஸ்து என்பது ஒருவர் பிறந்தார் என்று சொல்லி அதை தான் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். இது இந்த குழந்தை வார்த்தை, இந்த குழந்தை வார்த்தை, இந்த குழந்தை வார்த்தை எந்த உள்ளத்திலே இருக்கிறதோ, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எந்த உள்ளத்திலே இருக்கிறதோ அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஆகையினால் ஆண்டவர் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதோ வருகிறான் உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்போ ஏசப்பாவுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? முழுவதும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாகவே இருக்கிறது. இன்னைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குடும்பத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியதுதான். ஆனா முதலாவது எது?
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலக தேவைகளுக்கு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்பப்போ அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? அந்த வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை வாஞ்சிக்கிறது என்ன? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்துல ஏசப்பா வந்தார் என்பதை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அப்போ நாம வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தால், அல்லது அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் நாம் என்ன கேட்போம் என்று நமக்கே தெரியாது. கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்வார். அதன் பிரகாரம் நம் வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாஞ்சை என்னவாக இருக்குது? ஒரு வாலிப பிள்ளையை கேட்டீங்கன்னு சொன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல சொல்லுவான். அவனுக்கு தேவைகளை டிஃப்ரெண்ட் டைப்ல சொல்லுவான். ட்ரெஸ் சொல்லுவான், பல காரியங்களை சொல்லுவான். ஆனால் ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களை கேட்டு பாருங்க, அவர்களுடைய வார்த்தைகள் வேறு விதமாக இருக்கும். ஆகையினாலே இந்த நாளில் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம். இந்த வார்த்தை நிலைத்திருக்கும் போது என்ன நடக்குது? முதலாவதாக இந்த வார்த்தை குறித்து பார்ப்போம். வார்த்தை நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இந்த கிரியை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரியை இந்த ஆவியினுடைய தன்மையின் கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாருங்க, இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்கள். அப்போ மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது யார் பிரியமா இருக்கிறாங்களா? பிதா பிரியமா இருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கனி என்ன? கடையில போட்டு பழங்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைப்பதல்ல கனி. ஆவிக்குரிய கனிகளை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எப்படிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இது சொல்லுகிறது என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. 3வதாக பார்த்தீங்கன்னு சொன்னா 9வது வசனம் பாருங்க. யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. அது அவங்க கிட்ட இந்த நேரத்தில் சொன்னாலும் இந்த ஆள் பழைய காலத்து ஆள் மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு தான் சொல்லுவானுங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த அன்புக்கு ஈடு இணை இல்லைங்க. அது ஒரு அகாப்பே அன்பு. நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தை காரியங்களை பார்த்து அந்த அன்பு மிகப்பெரிய அன்பு என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, அதுல ஒரு நன்மையும் கிடையாது. ஒரு வாலிபன் திருமணம் செய்து கொண்டு மனைவியை லவ் பண்ணான்னு சொன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு வாலிபன் திருமணம் ஆகாமல் அவன் காதலித்து லவ் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொன்னால் அதிலே ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அவனால் தாங்க முடியாது. எல்லோருக்கும் இந்த உலகம் இன்பத்தை கொடுக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மாயையான இன்பம் என்று யாருமே புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு இந்த டெலிவிஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாடகங்களை போடுறான். அந்த நாடகம் என்ன பண்ணுது? எப்படியெல்லாம் மற்றவங்களோடு கூட எப்படியெல்லாம் என்னென்னலாம் செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறான். இந்த மாயையான உலகத்துல எல்லாவற்றிற்கும் கொடுக்கப்படுகிற இன்பம், அதன் மேலே வைக்கிற அன்பு தற்காலிகமானது. பிரசங்கி பார்த்தீங்கன்னா சொல்லும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பூமியின் கீழே எல்லாமே மாயை 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 என்று சொல்லுவாங்க. பார்க்கறதெல்லாம் அழகா இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள பார்த்தா தான் ஒரு சில பழங்கள்லாம் இப்போ வருது. அந்த பழத்தை வெளியில பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கும் போதே அழகா இருக்குது அது.
அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, சில பழங்கள்லாம் அழுகி போயிருக்கு, உள்ள அழுகி போயிருக்குது, அது வெளியில நல்லா தெரியுது. இப்படிதான் இந்த உலக வாழ்க்கையில வைக்கிற அன்பும் அப்படிதான் இருக்கும். ஆனால் என்றைக்கும் நிலைத்திருக்கிற அன்பு என்ன அன்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிதாவின் அன்பு. அதை தான் அழகாக இங்க சொல்லுகிறார் பாருங்க 9வது வசனத்துல, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதாவும் நானும் எப்படி அன்பா இருக்கிறோமோ அது போல நீங்களும் என்னில் அன்பாய் இருங்கள். அவருக்குள்ள அன்பு இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாகவே நம்மளுக்கு ஒரு நாள் தாட்சி கிடையாது. அது நாம கொஞ்சம் வயதானவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, வாலிப பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த வயது அப்படிப்பட்ட வயது. ஆனால் உன் வாலிப வயதிலே நுகத்தை சுமப்பது நல்லது. வாலிபன் தன்னை எதனால் சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறான்? தேவனுடைய வசனத்தினாலே சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எல்லோரும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியாது. அந்த வார்த்தை என்று அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த தேவன் விரும்புகிற காரியத்தை நம்மளால செய்ய முடியும். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களும் சரி, எப்படிப்பட்டவர்களும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் படுகிற வேதனைகள் அநேகம். நேற்றைய தினத்திலே கூட ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருந்து, தகப்பனார் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை குருவி சேர்ப்பதை போல சேர்த்து தன்னுடைய சபையை கட்டுகிறார். அதே போல ஒரு தகப்பனார் எவ்வளவோ, தாயார் எவ்வளவோ கஷ்டப்பட்டு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை என்ன, அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறார்கள் என்பதனாலே அவன் அதை துட்சமாக மதிக்கிறான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தாய் தகப்பன்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள் என்பதை. அதை தான் அழகாக அவர் சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு இதை கேட்கிறான் அதை கேட்கிறான் என்று வாங்கி கொடுப்பதை விட, இதை கேட்கிற பொழுது அதை வாங்கி கொடுக்கும் பொழுது, தம்பி இதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறேன்னு தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு தெரியுமா என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே அது தெரியும். இன்றைக்கு நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு ஸ்கூல்ல போயிட்டோ இல்லை காலேஜில் போயிட்டோ நம்ம சொகுசா இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பின்பாக நம்முடைய தாய் தகப்பன்மார் இருக்கிறார்களே, அவர்கள் மூலமாகத்தானே நாம் இந்த சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் உள்ளம் அதை நினைத்து பார்க்கும் என்று சொல்லுகிறார்கள். அது கடைசி வரையிலே பலன் கொடுக்கிறதா இருக்கும். ஆகையினாலே நாம எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கிறது, அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது, அதெல்லாம் எங்கே கொண்டு போகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அழிவின் பாதைக்கு கொண்டு போகும். ஆனால் உண்மையாய் நாம் அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுக்கும் பொழுது இது எப்படி கிடைக்குது என்பதை அவன் உணர்ந்தான் என்று சொன்னால், ஆனால் அந்த வயதில் அவங்க உணர மாட்டாங்க. ஆனால் உணர்ந்தான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாகவே தாய் தகப்பனை கடைசி வரையிலே கனம் பண்ணுகிறவனா இருப்பான். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறனுடைய ஆயுஸ் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளவில்லை. தாய் தகப்பன்மார்கள் பல தவறுகள் செய்திருந்தாலும், முரடனாக இருந்தாலும் நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். அதே நேரத்திலே தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்ம எப்படி அந்த பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள், எப்படி அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே கனி உள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய வார்த்தை இருதயத்திலே இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த உலக வாழ்க்கை சாதாரணமாக முடிந்துவிடும்.
ஆனால் இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை குறித்து இந்த உலகத்திலே நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு நல்ல வேலைக்கு சேரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது. இப்பெல்லாம் கூட இந்த அப்ராடுக்கு போறோம்னு சொன்னா சில டெஸ்ட்டுகள் வைக்கிறாங்க. இது போல நாம பரலோகத்திற்கு போவதற்கு இங்கேயே இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு ஆண்டவர் பல டெஸ்ட்டுகளை வச்சிருக்கிறார். அதையெல்லாம் கடந்து போகணும். அநேகர் தவறாய் பேசுவார்கள், அநேகர் போராட்டத்தை கொண்டு வருவார்கள், அநேகர் நம்மளுக்கு விரோதமாக எழும்புவார்கள். எல்லாவற்றையும் நாம் எப்படி மேற்கொள்ளுகிறோம் என்பதுதான் இந்த வார்த்தையாகிய இந்த கனிவுள்ள வாழ்க்கை. இந்த வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சிலுவை மரணத்தை அவர் சுமந்தார். அதுக்கு முன்பாக அந்த பிலாத்தின் முன்பாக நிற்கும் பொழுது எப்போ பேசணுமோ அப்போ பேசினார். அந்த பேச்சுகளை எல்லாவற்றையும் அவர் உள்வாங்கி கொண்டார், அமைதியாக இருந்தார். எதற்காக? இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகருக்கு பல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் திடன் கொள்ள வேண்டியது நமக்கு மிக மிக அவசியம். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 11வது வசனம் பாருங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எதுக்காக சொல்றாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தை எதுக்காக நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும்னு சொன்னா, உண்மையான சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். உண்மையான சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது இந்த சந்தோஷம் மிகுதியா இருக்குமா? உண்மைதாங்க அது. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதும் கர்த்தர் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனா சமாதானத்தை கொண்டு வருவார் அதன் மத்தியிலே. இன்றைக்கு அத்தனை வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் இதன் மத்தியிலே இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழும்போது அவருக்கு எதிர்ப்பு இல்லையா? போராட்டங்கள் இல்லையா? கடைசி பரியந்தம் அவருக்கு பிரச்சனைகளோடு வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்பொழுது அவரை விரோதித்தவர்கள் அநேகர், அவர்களை அவமானப்படுத்தினவர்கள் அநேகர், அவரை காரி துப்பினவர்கள் அநேகர். இவன் எப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசினவர்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் தேவனுடைய நோக்கம் என்ன? இந்த பாவ உலகத்தை மீட்க வேண்டும், இந்த பாவப்பட்ட ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை அடக்கி கொண்டார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்று கூட வீணான வார்த்தைகள் அல்ல. எவ்வளவு பொறுமையாக இருந்தார். அவர் நன்மை செய்த இடத்திலே அவரை விட்டு போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை விட்டு போய்விட, நான் பாவியான மனுஷன். அந்த கடல்ல அவர் மீன் பிடித்த அந்த அற்புதத்தை பார்த்த உடனே பயந்து விட்டார். நம்ம அந்த எவ்வளோ எக்ஸ்பர்ட்டான ஆளு. நம்ம மீன் பிடிக்கிறதுல நம்மளை போல எக்ஸ்பர்ட் யாரும் கிடையாது. ஆனா என்னாலேயே முழுதும் கஷ்டப்பட்டு முடியல. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையினாலே இன்றைக்கு திரளான மீன்களை பிடித்தோமே என்று சொல்லி பயந்து விட்டார். அப்பொழுதுதான் சொல்கிறார், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு தேவனை எவ்வளவு பேர் புறக்கணித்தார்கள். ஆனாலும் தேவனுடைய நோக்கம் என்ன? பேதுருவை மனிதனை பிடிக்கிறவராக மாற்ற வேண்டும். ஆண்டவர் போய்விடுங்கள் என்னோடு போய்விட்டாரா? இல்லைங்க. ஆண்டவர் அந்த இடத்திலே பொறுமையாக இருந்து பேதுருவை நீ மீன் பிடிக்கிறவனாய் இல்லை, நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் பேதுருவை அழைத்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இதெல்லாம் எப்படி நடக்கிறது? பிதா அவரிலும் அவர் பிதாவிலும் அன்பாய் இருக்கிறதுனால. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நான் எப்படி பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறேனோ அதே போல நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை என்னங்க? உங்களை கேவலமா பேசும் பொழுது, உங்களை நிந்தித்து பல தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்லும் பொழுது,
நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள், அந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் கனியுள்ள வாழ்க்கை. அதனாலதான் மணல்ல கட்டின வீடும் கற்பாறையில கட்டின வீடும் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனால் புயல் காற்று அடிக்கும் பொழுது, பெருவெள்ளம் வரும் பொழுது மணலின் மேலே கட்டப்பட்ட வீடு கரைந்து அடித்து சென்று விடும். கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு என்றைக்குமே நிலைத்திருக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்மளை குறித்து கேவலமாக, நம்மளை குறித்து ஏளனமாக பேசும் பொழுதும், நாம் கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட அந்த கற்பாறை என்பது என்ன? கண்மலையாகிய கிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்பது என்ன? வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், அது எத்தனை புயல் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மளை நிலை நிற்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. முதலாவதாக, வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை அவர் உள்ளே இருந்து நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு அற்பமாக எண்ணலாம். ஒரு சபை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா, 10 வருடமாக 2 பேர் அந்த சபையில உட்காருவாங்க. அதுலயும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் அதை நடத்தி கொண்டேதான் இருந்தார். 1,00,000 பேர், 2,00,000 பேர், 3,00,000 பேர் சொல்ற ஆந்திராவில் இருக்குது சபை. ஆக்சுவலா அந்த சபைகள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்க வேண்டியது. எழுப்புதல் ஆந்திராவுக்கு சென்று விட்டது. அங்கே திரளான கூட்டங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம இந்த நாளில் அதை சேர்த்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சபை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். சோர்ந்து போகாமல் அவர் நடத்தி கொண்டு வந்தார். கடைசியில் அதை விட்டு விடலாம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது தேவன் அந்த சபையை ஆசீர்வதித்தார். எத்தனையோ 1000 பேர்கள் இன்றைக்கு அந்த சபையை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலியங்கிச்சோ சபை கூட அப்படித்தான் உருவானது என்று சொல்லப்படுகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஏளனமாக பேசுகிறவர்கள் மத்தியிலும், இன்றைக்கு அவமானப்படுத்துகிறவர்கள் மத்தியிலும் உங்களுக்குள்ளே வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாலும் சரி, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் நீங்கள் மாறுவீர்கள். அதுதான் ஆவியின் தன்மைகள். இதை பார்க்கும் பொழுது நாம் ஆவியின் தன்மையிலே நிலைத்திருக்கும்படி நம்மளை ஆண்டவர் செய்வார். இதற்கு காரணம் என்ன? அவருடைய வார்த்தை. இரண்டாவதாக பார்ப்போம் பாருங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கிரியை. இந்த கிரியை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இந்த மலை பிரசங்கத்துல இந்த கற்பனைகளை கை கொள்ளணும். எப்படி இவருடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, அந்த கற்பனைகளை பிதாவுடைய கற்பனைகளை அவர் கை கொண்டார். இன்றைக்கு நாம் இந்த இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா? என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? இந்த மலை பிரசங்கத்துல இந்த ஆவியினுடைய தன்மைகள் எப்படி கிரியையாய் வெளிப்படும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இதன்படி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நம் ஆவிக்குரிய தன்மைகள் வெளிப்படும். கடினமானதுதான். இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர இப்படி அதை கை கொள்வது ரொம்ப கடினம். ஆனாலும் அவருடைய கிருபையை பிடித்துக் கொண்டு, இயேசுவை பிடித்துக் கொண்டு நாம் அதை முயற்சி செய்யலாம். என்ன அழகாக சொல்லி இருக்கிறது பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்ன கிரியை பாருங்க. இந்த முதலாவது இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 5:16. எவ்விதமாக பிறகு பார்க்கலாம். எவ்விதமாய் என்று சொல்வது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. எவ்விதமாய், அதுக்கு மேல இருக்கிறத நான் சொல்றேன், வாசிக்க போறோம். முதலாவது இந்த மத்தேயு 5:16 பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்விதமாக பாருங்க. அந்த இவ்விதமாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். எவ்விதமாக? பாருங்க, வாசிக்கிறேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மலை பிரசங்கத்துல சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றாரு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, துயரப்படுகிறவர்கள் சொல்றாரு. இந்த சூழ்நிலைகள் அப்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க ஆறுதல் அடையலாம் சரி, பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்படுகிற அந்த தரித்திரன் எப்படிப்பட்டதவனா இருந்தான், இங்க உலகத்திலே வாழ்ந்து சுகபோகமாக வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யான் எப்படி இருந்தான் என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே உங்களிடத்திலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே அவன் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்திலே அவன் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இவனுடைய வாசப்படியிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த லாசரு அங்கே மரித்து 2 பேரும் ஒரே நேரத்தில் மரிக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் ஆபிரகாமின், அதாவது அந்த தரித்திரன் ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்படுகிறான். இங்கு சுகபோகமாக வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா நரகத்தில் கத்தி கொண்டிருக்கிறான். ஐயோ, அந்த லாசருவை அனுப்பி என் உதட்டில் தண்ணீர் படும்படி செய்யும். அவ்வளவு வேதனையிலே அந்த நரகத்திலே அவன் தள்ளாடும் பொழுது, அவன் அவதிப்படும் பொழுது அவன் கேட்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ அங்கே இருக்கும்போது சுகமாய் வாழ்ந்தாய், அவன் அங்கு தரித்திரனாய் வாழ்ந்தான், இங்கு அவன் தேற்றப்படுகிறான், நீ அங்கே நரகத்திலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஐயோ, என் கூட பிறந்தவர்களா இருக்கிறாங்களே, அவங்களும் இதே மாதிரிதான் சுகபோகமா வாழ்றாங்களே, அவங்களுடைய வாழ்க்கை மாறணுமே. இந்த லாசருவை அனுப்பி அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு ஆபிரகாம், அங்க இருக்கிற மோசேக்கும் எலியாவுக்கும் அவர்கள் செவி கொடுக்கட்டும். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை ஒரு நாள் வரும் பொழுது நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். உங்களிடத்திலே வருவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த வல்லமை என்ன என்பதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த இயேசுனுடைய வல்லமை என்ன என்பதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னங்க, எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் என்னங்க, ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாதி சாப்பாடு வீணா தூக்கி கொட்டுறாங்க. அவன் யாருக்கும் கொடுக்கறது கூட இல்லை. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த பாதி சாப்பாட்டை கொண்டு போய் வெளியில கொட்டுறான். அவன் பணம் வைத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்றான், அவன் அந்த ஹோட்டல்ல போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஆர்டர் பண்றான். ஒரு 10,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்றான், சாப்பிட்றான், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். சுகபோகமான வாழ்க்கை அது எவ்வளவு பேருக்கு பிரயோஜனப்படும் அப்படின்றது அவன் நினைக்கிறது இல்லை. ஆனால் முடிவு பரிதாபமாக இருக்கும் என்பதை அவன் நினைத்து பார்ப்பதில்லை. இந்த உலகத்தில் கண்டதையெல்லாம் அனுபவிக்க அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் ஒரு நாள் முடிவு வருங்க. இன்றைக்கு நான் கேட்கிறேன், ஜெயலலிதாவை விட வசதியா இருந்தாங்களா இந்த இது நாட்டில்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எவ்வளோ சொபிஸ்டிகேட்டட் லைஃபா வாழ்ந்தாங்க. ஆனா ஜீவன் இல்லைங்களேங்க. எவ்வளவு ஒன்றா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியும். இன்னும் ஒரு 90 வயசு, இன்னைக்கு 100 வயசு உள்ளவங்களா இருக்கிறாங்க. 100 வயசுல இருக்கிறவங்க கார் ஓட்டுறாங்க. ஆகையினாலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே எது நமக்கு முக்கியம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த மலை பிரசங்கத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எந்த இரக்கத்தை பெறுவார்கள்? ரட்சிப்பு என்கிற இரக்கத்தை பெறுவார்கள். இன்னைக்கு இரக்கங்க, அவருடைய மகா பெரிய இரக்கம், அவருடைய மகா பெரிய கிருபை தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ரட்சிக்கப்பட்டது. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க இந்த ரட்சிப்பை. அதனாலதான் இந்த ரட்சிப்பை நம்ம நஷ்டப்படுத்தக்கூடாது. நாம் எதற்காக ரட்சித்தார்? அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எதற்காக அழைத்தார், எந்த நோக்கத்திற்காக அழைத்தார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் அதை தியானிப்போம்.
பாருங்க, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். என்ன அழகா சொல்லி, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பாக்கியவான்கள் இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா blessed man. ஆசீர்வாதம். எது ஆசீர்வாதம்? ரட்சிப்புங்கிற அந்த ஆடையை உடுத்திக் கொள்வதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். அதுக்கு பிறகு இந்த உலக ஆசீர்வாதம் உங்களை பின்னாடியே வருங்க. முதலாவதாக தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளைகளுக்கு இதை போதிக்க வேண்டும். எத்தனையோ என்னை போன்றவர்கள் பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு புரியவில்லை. அதற்கு காரணம் என்ன? அந்த பிள்ளையை சோதிக்கும்படியாய் பிசாசானவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில எதிர்கொள்வதற்கு இந்த வார்த்தை அதற்குள்ளே இறங்காது இருக்கிறது தான் காரணம். இந்த வார்த்தை இறங்கும் பொழுது, இந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கும் பொழுது, அது எல்லாவற்றையும் நிதானிக்கக்கூடிய கிருபையை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நாளிலும் அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது தெரியுங்களா? இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அடுத்தது பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி கொண்டு வந்து விட்டு சபைகளுக்கு கொடுக்கிறதும், கொண்டு போய் உண்டியல்ல போடுறதும் பெரிய காரியம் ஒண்ணு இல்லைங்க. அது இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க உங்க வீட்டிலேயே இருக்கலாம், தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ஆலயத்திற்கு போகிறாங்க கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல பவுல் சொல்லியிருப்பார், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2-3 கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது கிறிஸ்துவர்கள் கூடுகிற கூட்டம் இப்படிப்பட்டது. கிறிஸ்துவர்கள் கூடுகிற கூட்டம் இப்ப ஆலயத்திற்கு போகும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தமுள்ளவர் வீட்டில இருந்து தரிசிக்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க 2-3 பேர் கூடி வருகிறீங்களோ அவங்க மத்தியில நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். அதற்காக தான் போறோம். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல இருந்துகிட்டே நீங்க தேவனை தரிசிக்கலாம், ஆராதிக்கலாம். இந்த இடத்துல அதை தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, எத்தனை இந்த கேரக்டர் எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் இந்த கிரியைகள். பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கிரியைகள் இதெல்லாம் நடக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நம்மள ஒருத்தன் பார்த்து என்ன நினைப்பான், ஆவிக்குரிய தன்மையில் உள்ளவனா இருக்கிறான் என்று சொல்லு. என்னை உட்பட சொல்லுகிறேன், நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரமண்டல ஜபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லிக் கொடுப்பாரு, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக்கொள்ள. அப்ப சோதனை இருக்குது. ஒருத்தர் கோபமா பேசுவாங்க, சோதனை இருக்குது. ஒருத்தர் திட்டுவாங்க, சோதனை இருக்கிறது. ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, சோதனை இருக்கிறது. அதனாலதான் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி பிதாவினிடத்திலே வேண்டும்படியாய் தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இந்த உலகத்துல ட்ரையல் உண்டு, இதை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கிரியைகள். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி முதலாவது அந்த வார்த்தை குறித்து பார்த்தா, அந்த வார்த்தையுடைய எக்ஸ்பிளனேஷன், அந்த கிரியைகள் எப்படி இருக்குது பாருங்க, சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. என்ன அருமையான போதனை பாருங்க. இந்த போதனையை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்குள்ளே இருந்தாலே ஒழிய நிச்சயமாக முடியாது. ஏன்னா பேதுரு என்ன பண்றாருன்னா, இயேசுவை பின்பற்றி கொண்டே வருகிறார். அந்த இயேசுவை பின்பற்றி கொண்டே வருகிற அந்த பேதுரு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீ மேசியா என்று சொல்லுகிறார். இதை உனக்கு பிதா வெளிப்படுத்தின ஆண்டவரே அவரை பாராட்டுகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா,
அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி என்ன பண்றார்? பேதுருவை ஆண்டவர் கடித்துக் கொள்கிறார். அப்போ என்ன, அந்த பிசாசு எப்படியாவது உள்ளே புகுந்து விடுகிறான். யோபுவை சோதிக்கும் பொழுது அந்த தேவனுடைய இடத்துக்கே போகிறான், அந்த சிங்காசனத்துக்கிட்டே போகிறான். யோபுவை சோதிப்பதற்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு என்ன பண்றான்? அது கிட்டையே போறான். அப்போ அவனுடைய வல்லமையும் இந்த உலகத்துல அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சோதனைக்கு உட்படாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் சொல்லி கொடுக்கிறார். வார்த்தை எப்படி கிரியை உள்ள வார்த்தையா இருக்குது பாருங்க. அடுத்தது பாருங்க, 10வது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் நிமித்தம், ஆண்டவருக்காக உண்மையாக வாழும் பொழுது, ஆண்டவர் சித்தத்தை செய்யும் பொழுது பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த சூழ்நிலையில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதுதாங்க இந்த கிரியைங்க. ஆவிக்குரிய தன்மையின் கிரியைகள் எப்படி இருக்கு பாருங்க. முதலாவது இதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய இந்த தன்மையில முதலாவது வார்த்தையை பார்த்தோம். ரெண்டாவது அந்த வார்த்தை எப்படி கிரியையா இருக்கும்படியா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர், நாம் தப்பு செஞ்சு துன்பப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லல, நீ உண்மையா இருக்கும் பொழுது, நீ நீதியா இருக்கும் பொழுது உன்னை பல தவறான வார்த்தைகளை உண்மைன்னு சொன்னாலும் நீ அதை பத்தி கவலைப்படாதன்றார் ஆண்டவர். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்ன சொல்றாரு? பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. இதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை சொல்லாத வார்த்தைகளா? அவர் பரலோகத்திலே பிதாவின் வலது பாதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதைதான் நமக்கு அவர் சொல்லி வைத்து போயிருக்கிறார். அதை தான் நம்மை, இந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னா இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்தது 11வது வசனம் பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். உங்க மேல பல தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லுவாங்க. இந்த உலகத்தின் பார்வை அப்படிப்பட்ட பார்வை. இந்த உலகம் உங்களை தீமையாய் தான் சொல்லும், பொய்யாய் சொல்லும். நீங்க நல்லவங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு அலுவலகத்துல வேலை செய்றீங்க, அந்த அலுவலகத்துல எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, நீங்க மாத்திரம் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் கடவுள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை தான் யோசேப்புக்கு நடந்த சூழ்நிலை. அந்த போர்த்திபார் வீட்டில தவறு செய்யும்படியான சூழ்நிலையை அந்த அவருடைய போர்த்திபாருடைய மனைவி தூண்டுகிறார். அதை விட்டு விலகி ஓடுகிறார். காரணம் என்ன? தீமையிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளுகிறார். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ ஒருவர் மாத்திரம் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் சும்மா விடுவாங்களா? மேலதிகாரி முதல் கொண்டு கீழே வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. அதில் ஒருத்த மட்டும் நான் சுத்தமா இருக்கிறேன்னு சொன்ன முடியுமா? அவனை என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி தெரிஞ்ச எனக்கு ஒரு சகோதரன், அப்படித்தானே ரயில்வேல ஒர்க் பண்றவர், எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில போய்கொண்டு இருக்கிறார். அவர் எப்பவுமே உண்மையாக இருக்க பாடுபடுவார். அதனால அவருக்கு வந்த தண்டனை என்ன? இங்கிருந்து தூரத்துக்கு போட்டு விட்டார்கள். அவர் 2 ட்ரெயின் ஏறி அந்த இடத்துல போய் சேருவதற்குள்ள போதும்னு ஆயிடும். ஏன்? அவர் இங்க இருக்கும் பொழுது சுத்தமாக இருந்தார், கை சுத்தமாக இருந்தார். அவரை அப்படி பாடுபடுத்தினார்கள். அவர் எவ்வளவு பெரிய ஆபீசரா வர வேண்டியது, அவரை டீக்ரேட் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கர்த்தருடைய கிருபையினால நன்றாக இருக்கிறார். இப்படி நாம் உண்மையா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம மேல பல தீமையான மொழி, அவர் மேல தப்பான போட்டு தான் டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க குடும்பமும் விரோதமா இருக்கிறது, அவர் சுற்று வட்டாரங்கள் உள்ள நண்பர்களும் விரோதமாக இருக்கிறார். ஏன்? கை சுத்தமாக இருக்கிறார். அவர் நினைச்சா லஞ்சம் வாங்கி எப்போ வீடு கட்டி இருக்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்து அந்த பணத்துல ஒரு இடத்தை வாங்கி இருக்கிறார். அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கு அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி கேட்கிறார். அவர் நினைச்சாருன்னா எத்தனையோ சூழ்நிலையில் லஞ்சம் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க. அடுத்த நொடி பொழுதுல அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவர் எவ்வளவு பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டலாம். ஆனால் அவர் என்ன, அந்த லஞ்சம் வாங்குவதற்கு அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதற்காக?
இந்த வசனங்கள் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவரை பார்க்கும் போதே ஒரு ஆவிக்குரிய தன்மை உள்ள மனிதனாக தெரியும். அவர் வாழ்கிற வாழ்க்கை அப்படி. குடும்பம் அவருக்கு வர வேண்டிய சொத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. கூட வேலை செய்கிற அலுவலர்கள் அவருக்கு லஞ்சம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி அவரை வேறு இடத்துக்கு மாற்றவில்லாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவருக்குள்ள என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை லஞ்சம் வாங்கப்படாதபடிக்கு கிரியையினால் காட்டப்பட்டது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்றாரு பாருங்க, 12வது வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி இது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தும் பொழுது என்ன சொல்றாரு? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நோக்கம் பாருங்க, ஆண்டவர் எதை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார்? யோவான் எதை குறித்து பேசினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ நோக்கமே பரலோகம் 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 தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை குறித்து முழுவதும் பேசுகிற ஒரு சபை இருக்கிறது. இதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை ஒன்று இருக்கிறது. இந்தியாவிலே இந்த உலகம் முழுவதும் அந்த சபை இருக்கிறது. அது என்ன நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா, பரலோகம் பரலோகம், பூரணம் பூரணம், பரிசுத்தம் பரிசுத்தம், அதற்காக ஆயத்தப்படுத்தணும் சொல்லி இன்றைக்கும் ஆயத்தப்படுத்திக் கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த சபை அப்படிப்பட்ட சபையா இருந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 13வது வசனம் பாருங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே வேறு ஒன்றுக்கும் உதவாது. நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்க சொல்றாரு? உப்பாய் இருக்க சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, இந்த 16வது வசனம் மேல என்ன சொல்லியிருக்காரு? 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 15வது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பாருங்க, எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது இது எப்படியெல்லாம் கிரியை செய்து பாருங்க. நம்மளை மற்றவர்களுக்கு உப்பாக மாற்றுகிறது, நம்மளை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாற்றுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தின் எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற அந்த மீட்பர் உதிக்கிற இந்த காலம் இது, இந்த டிசம்பர் மாதம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த உலகத்தின் ஒளி வருகிறது. அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? இந்த ஸ்டார் எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்க போகிறார் என்கிற இடத்தை காட்டுகிற அடையாளமாக இருக்கிறது. ஆகையினாலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம ஒவ்வொருவரும் ஸ்டார் தான். இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. நேரம் இல்லாததுனால இந்த 3வது காரியத்தை பார்த்து முடிப்போம். பாருங்க, லூக்கா 13வது அதிகாரம். அதுல எச்சரிப்பு கொடுக்கிறார். இது கடைசி காலம். 3வதாக எச்சரிப்பு, 1வதாக வார்த்தை, 2வதாக அந்த வார்த்தையின் கிரியைகள், 3வதாக எச்சரிப்பு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த கடைசி காலத்தில் இந்த எச்சரிப்பின் வசனங்களை நாம் தியானிப்போம். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை தியானிப்போம். ஆண்டவர் சொன்ன அந்த அத்திமரம் கனி கொடுக்கிறது என்று சொல்லுது பார்த்தீங்கன்னு சொன்னா, மனம் திரும்புதலை குறித்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் மனம் போன போக்கில வாழ்வது சாதாரணமான காரியம் பிரியமானவர்களே. அதை தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம். பாருங்க, லூக்கா 13:5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி அல்லவென்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனா எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது ஒரு ஊமையை சொல்றார். என்ன சொல்றாரு? ஊமையையும் சொன்னார். ஒருவன்
தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கனி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம உலகத்திலே மனம் போன்ற வாழ்க்கையில வாழ்கிற குறித்து பேசுகிறார் ஆண்டவர். கர்த்தரை தேடாமல், கர்த்தருக்காக எந்த காரியத்தையும் செய்யாமல், கர்த்தருடைய அந்த நாமத்தை மகிமைப்படுத்தாமல், பிசாசின் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்ற அந்த 5வது வசனத்தினுடைய தொடர்ச்சி, அந்த ஓமைகள் என்ன சொல்லப்படுது பாருங்க. 2வது வசனம், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடுங்கள், இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேலும் இதை வெட்டி போடுவோம் என்று சொன்னார். இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம்மளை கனியை தேடுகிறார். இந்த நாளிலும் கடைசியாக ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு, நம்ம அவரிலிருந்து வெளிப்படுத்த விடாதபடிக்கு நாம இன்னைக்கு கர்த்தருக்காக பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி கர்த்தருக்கு விரும்புகிற வாழ்க்கை? அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக, அந்த இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கும் பொழுது கிரியைகளை செய்யும்படி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை தியானிக்க வேண்டும். 3வதாக, ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் கண் போன போக்கிலே வாழ்ந்து விட்டு நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் வரும்பொழுது ஒரு நாள் அதை நம்மை அழித்து போடும்படி இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுக்கிறவர்களாய் மாறும். நம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே தியானித்த இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தாவே உடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. தேவன் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. கனி கொடுக்கிற மரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்க, உப்பாய் மாற்றுங்க, வெளிச்சமாய் மாற்றுங்க. இதை இந்த மாதத்திலே, நீங்கள் பிறப்பின் மாதத்திலே எங்களுடைய உள்ளம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்திலே எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு புதிய மனிதனாக, புதிய மகளாக ஆண்டவரே இந்த உலகத்திலே பிரவேசிக்க, இந்த 2025வது ஆண்டிலே பிரவேசிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இத்தனை நாட்களாக பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி சுவாமி. செங்கடல் நடுவாய் தான் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு
நீங்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.